அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் ராணி. வீட்டு வாசல்ல ஒரு மகா புத்து உருவாயிருக்கிறதுல இருந்து உனக்கு காலசர்ப்ப தோஷம் வந்திருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ உனக்கு நடக்கிறது ரொம்ப சோதனையான காலம். இருந்தாலும் இதில் இருந்து நீயும் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் மீண்டு வந்துடுவீங்க. இந்த காலசர்ப்ப தோஷம் 2 பகல் 2 இரவு வரை இருக்கும். 2வது பகல் கடைசியாக பொழுது சாஞ்சி சூரியன் மறையும் போது எக்காரணத்தை கொண்டோ நீ அந்த இச்சாதாரி கண்ணில் படவே கூடாது. அது வரைக்கும் நீ மறைஞ்சுதான் இருக்கணும் ராணி. அந்த சர்ப்பதோஷத்திலிருந்து நீ தப்பிக்கிற வரைக்கும் அந்த புத்தை உடச்சி எரியவும் முடியாது. அதையும் மீறி எத்தனை தடவை அதை இடிச்சாலும் திரும்ப அது உடனே வளர்ந்து நிற்கும். என்னோட ஆசீர்வாதம் உனக்கும் உன் குழந்தைக்கும் எப்போதும் இருக்கும் ராணி. ஏன்பா சித்தார்த், என்னப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க? இப்படி எல்லாரையும் வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப வரைக்கும் வாசல்ல இருக்கிற புத்தி இடிக்காம இருக்க. தாத்தா, நம்பூதிரி சொன்ன மாதிரி நாகதேவத கோவில் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து தெளிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டேன். சரி, ஆனா அதுக்கப்புறம் நடந்ததே வேற தாத்தா. நிறுத்தியா? ஏன் எதுக்கு நிறுத்தணும்? முதல்ல இத பாரு. நீ ராணி, இது யார் கொடுத்தாங்க? ஐயா எழுதி குடுத்துறாருயா. ஒரு சிவனடியார் வந்து இத குத்துட்டு போனாரு. அதனால இத நீ இடிக்கவே கூடாதியா. அப்போ ராணிக்கு கால சர்வ தோஷமா? நம்பூதிரி சொன்ன மாதிரி அவளை காப்பாத்துறது கஷ்டமா? அண்ணி, என்ன நீ என்னென்னமோ சொல்றாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. அண்ணி, உங்களுக்கு எதுவும் ஆக கூடாது அண்ணி. பாத்துக்கலாம், ஒன்னும் ஆகாது. ராணி, என்னம்மா இது? நம்மள மட்டும் அந்த ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான்? தாத்தா, ஒன்னும் கவலைப்பட வேணாம் தாத்தா. என்னதான் சோதனை பண்ணாலும் அத்த சமாளிச்சு வரக்கூடிய மன தைரியத்தையும் பலத்தையும் ஆண்டவன் குடுத்துக்கினே தான் இருக்கிறாரு. எப்படியோ சிவனோட அருளால அந்த இச்சாதாரி ஆண்டு இருந்து நான் தப்பிச்சு வந்துருவேன் தாத்தா. ஹே ராணி, என்ன எதிரில வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவேன்னு சொல்றியா? நான் உனக்கு சர்ப்பக்குரிய போட்டதுக்கு அப்புறம் தப்பிச்சு வந்துருவேன்னு மனப்பால் குடிக்கிறல்ல, அதுவும் சிவன் அருளால நீ தப்பிக்க போறியா? நான் அந்த சிவங்கிட்டயே வரம் வாங்கிட்டு வந்தபடி நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அதான் தாத்தா, இது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயா அந்த லெட்டர்ல சொன்ன நேரம் வரைக்கும் ராணியை எப்படியாவது நம்ம காப்பாத்தி, அதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன். நான் டிராவல் ஏஜென்சில பேசிட்டேன். நான் உடனே ராணியை கூட்டிக்கிட்டு வெளிநாடு போறேன் தாத்தா. செம்ம ஐடியா சித்தார்த். நீங்க எப்படி இப்படி பிரில்லியண்டா யோசிக்கிறீங்கன்னு தெரியல. ராணியை காப்பாத்தணும்னா ஏதாவது செஞ்சுதானே ஆகணும் இல்லையா? ஆனா ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கவே இல்லல்ல. என்ன அது? அந்த இச்சாதாரிய நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு தடவை அது சர்ப்பக்குரிய போட்டுச்சுன்னா அவங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வந்து அவங்கள கொன்றும்.
எப்படி நாம ஜிபிஎஸ்ல லொகேஷன் ஷேர் பண்றோமோ அப்படிதான் அந்த இச்சாதாரி பாம்புக்கு சர்ப்ப குறிங்கிறது. அது கண்டிப்பா குறிய போட்டவங்கள தேடி வராம இருக்காது சித்தார்த். நான் இத பத்தி நிறைய படிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் இத பத்தி நான் ஒரு தீசிஸ் கூட நான் சப்மிட் பண்ணிருக்கேன். லேகா, என்ன பண்றது நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. இத தாண்டா நான் எதிர்பார்த்தேன். முட்டாள், நீ என்ன கேப்ப, நான் என்ன பண்ணுங்கிற மொத்தத்தையும் யோசிச்சு வச்சுட்டேன்டா. நான் சொல்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணா இந்த சர்ப்பகால தோஷம் முடியற வரைக்கும் ராணிய அந்த இச்சாதாரியால நெருங்க கூட முடியாம பாத்துக்கலாம். எப்படிமா? எப்படி இதெல்லாம் சாத்தியமா? நிச்சயமா நான் சொன்னது நடந்தே தீரும் தமன்னா. சித்தார்த்துக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் அவன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ராணியை எப்படியாவது காப்பாத்தணும்னு பிளான் பண்ணுவான். அப்ப பாம்புகளை பத்தி எல்லாம் தெரிஞ்ச என்கிட்ட ஐடியா கேட்கறதுக்காக அங்க கூப்பிடுவான். அதனால பாம்புங்க எதுக்கு பயப்படும் எதுக்கு பயப்படாதுன்னு நான் அவங்கிட்ட விளக்கி சொல்லுவேன். அந்த ராணிய சித்தார்த் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். என்ன ஐடியா? சர்ப்பகால தோஷம் முடியற வரைக்கும் ராணிய சுத்தி ரொம்ப பெரிய அரண் அமைக்கலான்னு சொல்லுவேன். அரணா அப்படின்னா? என்ன லேகா, ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்படி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. ஒன்னும் இல்ல, ராணிய நாம காப்பாத்தணும்னா நாம சாதாரணமான பிளான் எல்லாம் போடக்கூடாது சித்தார்த். நீங்க இப்படி வெளிநாட்டுக்கு போற ஐடியா எல்லாம் இச்சாதாரி ஊதி தள்ளிடும். அந்த இச்சாதாரியால ராணிய நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு ஐடியாவை நான் போட்டு வச்சிருக்கேன். பாம்பே வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன ஐடியா? அந்த பாம்பு ராணிய தீண்டாம இருக்கணும்னா ராணி இருக்க போற இந்த வீட்டை சுத்தி 3 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தை போடணும். உயிர் வேலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை தான் நான் இப்ப செய்ய போறேன். சிறிய நங்கை பெரிய நங்கைன்னு 2 தாவரம் இருக்கு. அந்த தாவரம் சாதாரணமா எல்லா இடத்துலயும்